அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். வார்த்தை அடிப்படையில் எங்களிடம் சொல்லிக்கொண்டு வருகிறேன். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் 9 நவக்கிரகத்துக்கும் தனித்தனி எண்களிடம் கொடுக்கப்பட்டு அதை ஆய்வு செய்து, அதை நானே ஆய்வு செய்து இந்த யூடியூப் வீடியோ கால் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். வார்த்தை அடிப்படையில் எண்கணிதம், ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்கு 6 எழுத்து, 3 1 5 1 2 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அதோடைய விதி என்கிறது 1. ஜல்லிக்கட்டோட 1ஆம் இடத்தை லக்னம் உயிர் சாணத்தை குறிப்பிடுகிறது. ஜல்லிக்கட்டு 1ஆம் இடத்தை குறிக்கிறது. அது ஒரு கேந்திரம். ஜல்லிக்கட்டு 1ஆம் இடத்தை குறிக்கிறது. உயிர் லக்னம் என்ற சாணத்தை ஜல்லிக்கட்டு வார்த்தை குறிப்பிட்டு வருகிறது. ஜல்லிக்கட்டு என்றால் காளைகள் போட்டி. காளைகள் மூலமாக அதை பயன்படுத்தி வருகிறார்கள். காளைகள் மூலமாக அதை அந்த போட்டி நடத்தப்படுகிறது. ஜல்லிக்கட்டு என்றால் அந்த கொம்பிலே ஏதாவது ஒன்று கட்டி அதை ஓட விட்டு அதை பிடிக்க வேண்டும். அந்த காளையை பிடித்தவர்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஜல்லிக்கட்டு காளைகள் மூலமாக ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்தப்படுகிறது. அதுக்குத்தான் ஜல்லிக்கட்டு 6 எழுத்து. அதுக்குரிய என்கிறது விதியன் 1. குத்துச்சண்டை. குத்துச்சண்டைக்கு 6 எழுத்து, 3 4 9 3 3 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 31. அதோடைய விதி என்கிறது 4. குத்துச்சண்டைனா வெளிநாடுகளில் நடக்கிறது. ஒருவரை 4 பேர் அடிக்கிறது, 4 பேர்த்த 10 பேர் அடிக்கிறது, 3 பேர்த்த 7 பேர் அடிக்கிறது. இதெல்லாம் குத்துச்சண்டை. குத்துச்சண்டை அது நேரடியான தொடர்புடையது. காதை கூட கடித்து துப்புவாங்க குத்துச்சண்டையில். கம்பியால் அடிப்பாங்க, சேரால் அடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் குத்துச்சண்டை. அதுக்கு குறிப்புகளாக உண்டு. ஆனால் குத்துச்சண்டை என்பது மிகவும் அபாயகரமானது. அந்த குத்துச்சண்டை போட்டியிலே யார் தோற்கப்படுகிறாரோ அவருக்கு பரிசுகள் இல்லை, யார் வெற்றி அடைகிறாரோ அவர்களுக்கு பரிசுகள் உண்டு. அதான் குத்துச்சண்டை. குத்துச்சண்டையில் கோடி கணக்கில் பணம் குமிக்கிறது. எவன் அடிச்சு விட்டு அவனுக்கு தான் முதல் பரிசு. அதான் குத்துச்சண்டை. கபடிக்கு 3 எழுத்து, 1 9 7 இல்லை கூட்டினாக்க 17. அதோடைய விதி என்கிறது 8. கபடி. கலைக்குழுக்கு 5 எழுத்து, 1 8 7 3 8 இல்லை கூட்டினாக்க 27. அதோடைய விதி என்கிறது 9. கலைக்குழு 9ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. 9ஆம் இடம் நல்ல இடம்தான். 9ஆம் இடம் கலைக்குழு. பல பேருக்கு சேர்ந்து பாடுவது கலைக்குழு. அதுக்கு மாசாக இருப்பாங்க 3 4 பேர். கலைக்குழு ஒருவர் வைத்து நடத்தப்படுவது கலைக்குழு. அதுக்கு பல பேர் தேவைப்படுகிறது. கலைக்குழு ஆடவும் பாடவும் எல்லாத்துக்கும் தேவைப்படுகிறது. அதாவது கலைக்குழுங்கிறது ஒரு குழுக்கள். பல பேர் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க, ஆடிக்கொண்டே இருப்பாங்க. அது கலைக்குழு. அதோடைய விதி என்கிறது 9. ஆடுகளத்துக்கு 5 எழுத்து, 8 7 1 7 7 எல்லாம் கூட்டினாக்க 30. அதோடைய விதி என்கிறது 3. ஆடுகளம் என்பது 3ஆம் இடத்தை சகோதர சாணத்தை குறிப்பிட்டு வருகிறது. ஆடுகளம் 3ஆம் இடம் வெல்லக்கூடிய சக்தி. அதான் ஆடுகளம். செஸ் போட்டி நடத்தப்படுகிறது. செஸ்ஸுக்கு 6 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 11. அதோட விதி என்கிறது 2. செஸ் போட்டி.
அதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்கிறது. அது செஸ்ஸுக்கு வந்து 11ஆம் இடம், அதில் விதிங்கிறது 2. அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குறிப்பிடுகிறது. செஸ் போட்டி அதில் ஜெயிக்கணும், அதில் ஜெயித்தவர்களுக்கு முதல் பரிசு. ஈழத்தமிழருக்கு வந்து எண்கிணிதம் 9, 6, 4, 7, 2, 6, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 43. அதில் விதி என்கிறது 7. ஈழத்தமிழருக்கு வந்து விதி எண் 7. ஈழத்தமிழ் 7ஆம் இடம் கலத்தர ஸ்தானத்தை குறிப்பிடுகிறது. அதுவே ஒரு கூட்டணி தொழில் போல இது அமையக்கூடியது. ஈழத்தமிழர் அதனுடைய விதி என்கிறது 7. தொப்புள் கொடி உறவு உறவுக்கு எண்கிணிதம் 9, 6, 2, 4, 3, 6, 3, 8, 7 தொப்புள் கொடி உறவு. அதையெல்லாம் கூட்டினாக்கா 48. அதையும் கூட்டினாக்கா 12, அதையும் கூட்டினாக்கா 3. அதாவது விதி என்கிறது 3. தொப்புள் கொடி உறவு என்றால் பாருங்கள், தொப்புள் கொடி உறவு என்பது ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த தொப்புள் கொடி ஆறாமல் மறு குழந்தைக்கு 2 குழந்தை 3 குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்துட்டால் அந்த தொப்புள் கொடி இன்னொரு குழந்தையும் அந்த தொப்புள் கொடி வழியாக தொப்புள் கொடி ஆறாமையே வரும். இன்னொரு குழந்தையும் பிறக்கும். அடுத்த குழந்தைக்கும் அந்த தொப்புள் கொடி பிறந்தாலும் அது வரும். ஆனாலும் வந்து அதான் ஒரு குழந்தையிலிருந்து தொப்புள் கொடி உறவு இருக்கும். அதனால் பன்றியெல்லாம் நம்ம குட்டி போட்டிருக்கு, நாய் குட்டி போட்டதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அடுக்கடுக்காக அது பெற்றுக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு தொப்புள் கொடி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தொப்புள் கொடி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே தொப்புள் கொடி தான். அந்த தொப்புள் கொடி உறவு என்பது ஒரு குழந்தைக்கு உள்ள தொப்புள் கொடி உறவு அந்தந்த குழந்தையிலையும் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதான் எல்லா பிள்ளைகளும் தனித்தனி ஒரு 3 குழந்தை 4 குழந்தை இருக்கிற பிள்ளைகள் வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தனித்தனி தொப்புள் கொடி இல்லை. ஒரு குழந்தைக்குள்ள தொப்புள் கொடி தான் அது வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்சு போச்சுன்னா அதோட முடிஞ்சு போகும். அந்த தொப்புள் கொடியை போகிறதுக்கு அடுத்து தான் அதை பிள்ளைகளை எடுக்க வேண்டும். அதான் தொப்புள் கொடி உறவு என்பது. தொப்புள் கொடி உறவு என்பது ஒரு ஈழத் தமிழர்கள் எங்கெங்கே தமிழர்கள் இருக்கிறார்களோ அதெல்லாம் ஒரு தொப்புள் கொடி உறவுன்னு பேர் இருக்குது. சரி, அருங்காட்சியகத்துக்கு 1, 5, 8, 8, 2, 4, 2, 1, 7 இதெல்லாம் கூட்டாக்கா 38. அதோடைய விதி என்கிறது 2. அருங்காட்சியகம்னா பற்பல சிலை வடிவங்கள் இருக்கலாம். அருங்காட்சியகம் புத்தகம் பல படைப்புகள் மூலமாக சொல்லப்படுகிறது. பல பொருளாதாரத்தை வைத்து அது அருங்காட்சியகம் சொல்லலாம், விலங்குகள் அருங்காட்சியகம் சொல்லலாம். அதனால் பல இது இருக்குது. அதனால் இந்த தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் இதோ அந்த எண்கிணிதம் தான் இது. இந்த எண்கிணிதம் தமிழுக்கு 247 எழுத்து. அந்த 247 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிணிதம் கொடுக்கப்பட்டு நவக்கிரகத்துக்கும் அதை ஆய்வு செய்து உங்கள் முன் இந்த யூடியூப் வீடியோ கால் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியல மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கிணித வல்லவர் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். நான் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். தனிப்பட்ட முறையில் இந்த எண்கிணிதம் தனிப்பட்டவை என்றாலும் இது தமிழ் மக்களுக்கு உரியது என்பதை நான் சொல்லி வருகின்றேன். இந்த எண்கிணிதம் தமிழ் மக்களுக்கு, தமிழ் ஆராய்ச்சிக்கும் ஜோதிட வளர்ச்சிக்கும் பயன்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.